உங்களுக்கு முன்னே நிற்கிற எல்லா சாபத்தை நான் சீக்கிரமாய் கீழே விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், கீழே விழப்போகிறது. எரிகோ விழுந்தது போல ஒரு கல் இராதபடி பெரிய எரிகோ கோட்டை கீழே விழுந்தது போல உன் சத்துருக்களை எல்லாம், உனக்கு முன்னே நிற்கிற எல்லா ஏனாக்கினி புத்திரரையும் எல்லா ராட்சிதர்களையும் ஆண்டவர் கீழே விழப்பண்ண போகிறார். உன் பிசினஸுக்கு விரோதமா, உன் சபைக்கு விரோதமா, உன் ஊழியத்துக்கு விரோதமா எத்தனை ஏனாக்கின் புத்தினர்கள் எழும்பி நின்றாலும் அவர்களை நான் சீக்கிரத்தில் கீழே தள்ளி விடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை இந்த வார்த்தை ஆமென் சொல்லி செபிக்க போறீங்க? நான் சொல்லுகிறேன், நீங்கள் செபிக்க செபிக்க புதிய ஏற்பாட்டில் ஒரு அழகான வார்த்தை, மின்னலை போல சாத்தா வானத்திலிருந்து கீழே விழுந்தானா. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நல்ல ஆவியில நிரம்பி செபிக்க ஆரம்பிங்க. நீங்க செபிக்க செபிக்க நான் சொல்லுகிறேன், எனக்கு முன்னே போகிறவர் சாதாரணமானவர் அல்ல, அக்னியாக முன்னே போகிறார், யுத்தத்தின் வல்லவராய் முன்னே போகிறார். அவர் முன்னாடி போறதே அவருடைய வேலையே எதுக்கு அப்படின்னா ஏனாக்கின் புத்திரரை கீழே தள்ள. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க செபிக்க செபிக்க மின்னலை போல அவன் கீழே விழப்போகிறான். அந்த வல்லமைகள் கீழே விழப்போகிறது. சில சாபங்களும் சில பாரம்பரிய கட்டுகளும் சில பாரம்பரியமாய் வருகிற சில வியாதியின் வல்லமைகளும் இந்த நாட்களில் நான் உனக்கு முன்னே போய் கீழே விழச் செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.